போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் மேக்ஸுக்கான ஒரு வீடியோ கிளாஸ் பேட்ச் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸில் வீக்காக இருக்கீங்க, எனக்கு வந்து மேக்ஸே வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸை பற்றி எதுவுமே தெரியாது, டிஎன்பிஎஸ்சிக்கும் புதுசு, எப்படி வந்து படிக்கலாம், பேசிக்லேருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார், எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கோர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டதுனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு கோர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் லைவ் பேட்சஸாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கும். ஸோ இதை பற்றின முழு விவரங்கள் சொல்கிறேன், சரிங்களா? அண்ட் இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிடெட் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபரோடு வந்து நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 30 days நம்ம வந்து டைம் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ணியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் வேணும் சார் எனக்கு அப்படிங்கிறவங்க இந்த கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லை சார் ஆல்ரெடி ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன், எனக்கு எந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார் நான் ரொம்ப முன்னாடி படித்தேன் விட்டுட்டேன், திரும்ப வந்து எனக்கு வந்து டச் இல்லை, அதனால கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வேணும், எஸ், எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பேட்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆல்ரெடி படித்தவங்க இருந்தாலும் சரி. ஃப்ரெஷருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா வந்து கிடைக்கணும், நான் வந்து ஒரு 30 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் வந்து என்னங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனா நீங்கள் இந்த பேட்சில் தாராளமாக என்ரோல் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும். அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, அதை நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். வேணும்னா இந்த கிளாஸஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதனால் வந்து ரொம்ப நல்லா ஆல்ரெடி நான் வந்து 20 போடுறேன் சார், 25 22 போயிட்டுருக்கேன், 25 வாங்கணும் அப்படின்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போது என்ன சிலபஸ் இருக்குது, என்ன மாதிரியான பேட்ச் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை வந்து தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees தான், ரொம்ப லிமிட்டடாக. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்ம வந்து உங்களுக்கு இந்த பேட்சஸ் வந்து ரன் பண்ணுறோம். ஃப்ரீயாக ரன் பண்ணலாம். நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணது நிறைய வீடியோஸ் இருக்குது, அது எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? அதை தாண்டி என்ன இந்த பேட்சில் இருக்கும், ஏன் அப்படின்னா ஒரு டெடிகேஷன் வேணும். ஸோ டெய்லியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை படிக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும், சீரியஸாகவே படிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து சொல்லி புரிய வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரே நோக்கம். அதனால இதுக்கு வந்து ஒரு மினிமம் ஃபீஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 2000 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் ஏன் வந்து இந்த ஃபீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நான் வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது 30 daysக்கான கோர்ஸ் மட்டும்தான், சரிங்களா? அதையும் நல்லா சொல்லிடுறேன். உங்களுக்கு வேணும் சார், நான் வந்து ஒரு 1 yearக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதையும் நான் வந்து சொல்கிறேன். என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன். முதல்ல என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேக்ஸில், சரிங்களா? மேக்ஸ் டாபிக்ஸ் இவ்வளோ தான், சரிங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டாப்பிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ்லையுமே வந்து கொடுத்துருக்கும். இந்த கிளாஸஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது, சரியா? என்னென்ன டாபிக் இருக்குது பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், HCF, LCF, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட்ல வரக்கூடிய கான்செப்ட். அப்புறம் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பசில்ஸ், டயஸ், விசுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரியஸ், இந்த டாபிக் தான் இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? ஸோ கவுண்ட் பண்ணால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 டாபிக் கிட்ட தான் வரும், சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ் 2, HCF, LCF 3 டாபிக், இது ரெண்டும் ஒன்றாவே நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு, சரிங்களா? ஸோ இந்த டாபிக்ஸு. அப்புறம் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக பிரித்தாலும் ஒரு 15 டாபிக்ஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இதில் வந்து 11 டாபிக் இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி, அதுலேருந்து ஒரு சில கேள்விகள் வரலாம், சரிங்களா? நிகழ்தகவு, ஸோ அதெல்லாமே வந்து தனித்தனியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதுலேயே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட் லாஸு அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. பட் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து எக்ஸாம்ஸில் இருக்குது, பட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது படிப்போம். வயது கணக்குகள் இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் வயது சம்மந்தமான ஏஜ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சில மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இந்த டாபிக்குள்ளேயே அடங்கிடும். பட் அதெல்லாம் வந்து நம்ம தனியாகவே ஸ்பெசிஃபிக்காக என்ன எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் கொஷினுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து படிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரீசனிங்லேருந்து எல்லாமே வந்துடும், சரிங்களா? இது எல்லாமே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஒரு 3 hours ஒரு டாப்பிக்கே நீங்கள் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட
நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எப்படி போடணும் எல்லா மாடல்லையும் அப்படிங்கிறதும் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அப்புறம் ப்ராக்டிஸ் தான் நீங்கள் முழுசாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய அதியமான் ஆப்பில் கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டைரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 100 rupees தான் அவைலபிளாக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து எவ்வளோ நாளுக்கு உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிறத ஒன் பை வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப், ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்குது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு. சரிங்களா? புக்கில் வந்து என்ன பாடங்கள் வந்து கவர் ஆகுது, ஏன்னா சமச்சீர் கல்வி அந்த பாட புத்தகத்திலிருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் வந்து உங்களுக்கு இடம்பெறது தெரியும். அப்புறம் அந்த மாடல்ல இருந்து கொஷின்ஸ் வருது தெரியும். சரிங்களா? தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? இவ்வளோதான் வந்து மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? டாபிக் என்னென்னு பேசிக் தெரிஞ்சுக்க போகிறீங்க, அது எல்லாமே புக்லேயும் இருக்குது. ஸோ அதை நம்ம டீச் பண்ணியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரியா? தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ புக்கில் எங்கே உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இல்லை அப்படின்னா ஸ்டடி பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ் நடக்கும். சரிங்களா? அதில் வந்து நீங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கேட்டு அப்படியே தெரிஞ்சுட்டு போய்க்கலாம். ப்ளஸ் இந்த செஷன் எல்லாம் உங்களுக்கு ரெக்கார்டாக அந்த டைமில் என்னால் அட்டன் பண்ண முடியல சார் அப்படின்னா இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ லைவ் கிளாஸஸ் வராதவங்க, வர முடியாதவங்க, அன்னைக்கு அட்டன் பண்ண முடியாதவங்க, எந்த செஷனாக இருந்தாலும் எதுவுமே மிஸ் பண்ணாமல் அது ரெக்கார்ட் ஆகி உங்களோட கோர்ஸில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை வந்து எப்போ வேணாலையும் பார்த்துக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சரிங்களா? தென் ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் டைம் தான், 100 rupees அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஆப்பில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ பைனவும் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து இருக்கும், கீழே ஸ்க்ரீனை ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஒன்று வந்து லைவ் கிளாஸு நான் ஏற்கனவே சொன்னது தான். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிளாஸஸ் லைவில் நடத்த முடியுமோ அது லைவ்லேயே நடத்துவாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியது ரெக்கார்டடாகவும் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைவில் நடக்கிறது ரெக்கார்ட் ஆகிடும்னு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதுவும் ரெக்கார்ட் ஆகிடும். மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் ரெக்கார்ட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்கு அந்த கோர்ஸில் இன்க்ளூட் ஆகும், யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியாகவும் கொடுப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக், இப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது முடிச்சிட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து ஒரு டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனுடைய டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செஷன்ஸ் வந்து அதுலேயும் மோஸ்ட்லி சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 20 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெஸ்ட் முடிச்சுட்டு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க என்ன அப்படிங்கிறது எல்லாமே இமீடியட்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே ஸ்கூல் புக் பேஸ் பண்ணது. ஸோ அதுக்கான பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். கிளாஸஸும் அதை பேஸ் பண்ணி புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணிவிடுவோம். சரியா? அப்புறம் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூலை 21 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ரைடே. சரிங்களா? பட் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே க்ளோஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரு லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் ரெண்டுமே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ஸ்டூடெண்ட்ஸை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து இந்த பேட்சஸ் டைமிங் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால் அட்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 20 இந்த ஆஃபர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த 100 rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேட்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 45 days வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து அக்சஸ் ஆகும். சரிங்களா? அதுக்குள்ளே நீங்கள் நோட்ஸ் டெய்லியும் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் கோர்ஸில் ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு வேலிடிட்டி எது பொறுத்து வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அடுத்து 21 ஆகஸ்ட் 21 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸ் இருக்கணும். அதனால் இப்போ இருந்து 45 daysக்கு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? வேலிடிட்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும். சரியா? கிளாஸஸ் நம்ம முடிக்கக்கூடிய டைமிங் தான் நான் முன்னாடி சொன்னேன். இந்த டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 30 daysக்குள்ளே வந்து நம்ம முடிக்கிறது தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்னைக்கு எந்த கிளாஸஸ் எந்த டைமிங்கில் லைவ் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த ஃபீஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா இந்த ஒரு பேட்ச் மட்டும்தான் இந்த ஃபீஸில் வந்து நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்த பேட்சஸில் கண்டிப்பாக ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதையும் வந்து நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? அட்மிஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸோ 20க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யாரையும்
இந்த பேட்ச்ல என்ரோல் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்சஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஏற்கனவே சொன்னதான் ஒரு மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்காக அவங்களை கைட் பண்ணுறதுக்காக அண்ட் ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டதுனால, ஏன்னா மேக்ஸுக்கு நம்மக்கிட்ட புக்கு வந்து உங்களுக்கு இருக்காது. மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு ஓல்டு புக்கும் போட்டாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்கு போட்டாச்சு, உங்களுக்கு வந்து சயின்ஸு ஜிஎஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் அவைலபிளாக இருக்கும். மேக்ஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணல. ஸோ அந்த ஒரு இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னலாம் கைட் பண்ண முடியுமோ அது எல்லாமே கைட் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா? ஸோ இந்த பேட்சஸே வந்து நம்ம ரன் பண்ணுறோம். சரிங்களா? 30 டேஸில் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ப்ராப்பராக அழகாக நோட் பண்ணி வைக்கிறதா நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் உங்கள் நோட்ஸை மட்டும் பார்த்தா போதும். ஓகே? ஸோ உங்களுக்கு 25 அவுட் ஆஃப் 25 அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த கைடன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். தென் உங்களுடைய ப்ராக்டிஸ் தான் அதுக்கப்புறம். சரிங்களா? அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டாகவும் பின்னாடி வந்து தேவைப்படும் போது ப்ராக்டிஸ்க்கு ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 எக்ஸாம்ஸ் ஆச்சும் டிஎன்பிஎஸ்சி வந்து நடத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட வருஷத்துக்கு 500 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து எடுக்கலாம். 2020, 21, 22, 23 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ப்ராக்டிஸ்க்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுலேயும் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கோர்ஸ் வேணும் சார் அப்படின்னா வெற்றி பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தமிழும் இருக்குது, ஜிஎஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, எல்லாமே போயிட்டு இருக்கு ஆன்லைனில். ஓகே? அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வரைக்கும், குரூப் 4 எக்ஸாம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸு டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கம்ப்ளீட்டான புக் சைட் இருக்குது, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அதனால் சொன்னேன் மேக்ஸ்க்கு இதில் இல்லை. ஸோ மேக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இல்லை அப்படிங்கிறத போக்குறதுக்காக தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு கோர்ஸையுமே வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மினிமம் ப்ரைஸ் தான். இதெல்லாம் வந்து ஒரு செலவாக வந்து யோசிக்காதீங்க. சரியா? ஸோ இது வந்து உங்களோட க்ரோத்துக்கு தான் யூஸ் ஆகும். அண்ட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கை வந்து நம்ம எந்த வகையிலையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ எதில் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதை எப்படி வந்து ஸ்ட்ராங் செக்ஷனாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்று ரெகுலராக பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து 30 நாளைக்கு 30 டாஸ்க் உங்களுக்கும் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் பின்னாடி எதிர்பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? இல்லை சார் எனக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அதெல்லாமே ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். நிறைய கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி போட்டிருப்போம். நிறைய லைவ் கிளாஸஸ் வந்து மேக்ஸுக்கு முன்னாடி வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? ரீசெண்ட் டைமில் தான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் இருந்திருக்காது. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன எக்ஸாம் டைம்லையும் நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அது எல்லாமே கூட நீங்கள் ஃப்ரீயாக வேணும்னு பார்க்கலாம். இது ஏன் அப்படின்னா ஒரு டெடிக்கேட்டடான ஒரு பேட்ச் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து கைட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பேட்ச். சரிங்களா? ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணுறவங்க நம்முடைய ஆப் லிங்க் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதிகமான ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போனீங்க அப்படின்னா மேக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கோர்ஸாகவே இருக்கும். அதில் வந்து பை நோ கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிங்கன்னா பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். கிளாஸ் 24 ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இந்த கிளாஸ் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிறது ஈவினிங் 6 to 8 இந்த டைமிங்கில் நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதை டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களால் இந்த டைமிங்கில் லைவ் வர முடியும், அட்டன் பண்ண முடியும். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்களாம் வந்து எக்ஸாம்ஸ் படிக்கிறாங்க, அவங்களாம் முடிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைமிங்கில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மார்னிங் பேட்சஸ் மார்னிங் டைமில் வேணும் அப்படிங்கிறது அந்த மெஜாரிட்டியாக இருந்தது அப்படின்னா வேறு பேட்சஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த பேட்ச் ஈவினிங் பேட்சாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணுறோம். மார்னிங்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 to 10. அதான் சொல்கிறேன், இந்த வீடியோஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் லைவில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைமிங் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.